بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரந்த இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அத்தனை உயிரினங்களிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பெற்று திகழக்கூடிய படைப்பாக மனிதனை ஒன்றாக இறைவன் படைத்திருக்கின்றான். சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய இந்த மனிதனை இறைவன் திருமறை குர்ஆனில் நினைவுபடுத்துகின்றான். அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. மனிதர்களுக்கு நாம் ஏற்படுத்திருக்கக்கூடிய மரணம், அவனுடைய வாழ்க்கை, இந்த இரண்டையும் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல, அவரிடத்தில் நல்லறங்கள் யார் சேகரித்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை இறைவன் தந்திருக்கின்றான் என்று இறைவன் நம்மை நினைவுபடுத்துகின்றான். இதுல முதலாகவே இறைவன் சொல்கின்ற நேரத்துல ஹலகல் மௌத்தையே தந்திருக்கின்ற அல்லாஹ் நினைப்படுத்துகின்றான். அப்ப மரணம் என்பது நமக்கு ஒரு படிப்பனையாக தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும். நம்முடைய சுற்று வட்டாரங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய நேரங்கள்ல, நம்முடைய வீடுகளிலேயே நம்முடைய கூட பிறந்த இரத்த பந்தங்களா இருக்கக்கூடியவர்கள் மௌத்தா போவாங்க, இறந்து போவாங்க. அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளா இருக்கலாம், நாம் கட்டின மனைவியா இருக்கலாம், நம்மை பெற்றெடுத்த யாரா பெற்றோர்களா இருக்கலாம். இப்படி நெருங்கிய உறவினர்கள் ஏற்படக்கூடிய மரணத்தை வைத்து நாம் பாடத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அதுல படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லியபுலுவக்கும் அஹ்சனு அமல, உங்களிடம் நல்ல காரியங்கள் வெளிப்படுத்த வேண்டும், நல்ல காரியங்களை நீங்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை நினைவுபடுத்துகின்றான். ஒரு மௌத்தை பார்த்து பாடத்தை பெறுங்க, படிப்பினை பெறுங்க. நிரந்தரமா நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்களும் கூட ஒரு நாள் மௌத்தாகத்தான் போறீங்க. அந்த மௌத் எப்படி வரும் என்பது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அறிய முடியாது, சந்தர்ப்பத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்று அல்லாஹ் நினைவுபடுத்தி ஒரு பாடத்தை பெறுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான். ஆனால் நம்முடைய மரணம் நம்முடைய வீடுகளில் ஏற்படுகின்றதுல ஒரு பயம், அச்சம் ஏற்படுகிறது. ஒரு நாள்ல அதுல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவங்க மௌத்தா போனதுக்காக நம்ம தொழக்கூடியது என்ன? மௌத்து, நம்முடைய வீட்டுல ஒரு மௌத்து ஏற்பட்ட காரணத்தினால் நம்முடைய செயல்பாடுகளில் மாற்றப்படுவது என்ன? இப்படி ஒரு தொடர்ச்சியா இருக்கிறதா? ஒரு மௌத்து ஏற்பட்ட காரணத்தினால் நம்மிடத்தில் சில மாற்றங்கள் இப்ப ஏற்படுகிறது. அது நிரந்தரமாகவே மாற்றம் இருக்கிறதா? ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அது பிறகு சாதாரணமான நிலைமைக்கு நாம போயிடுறோம். நம்முடைய தகப்பனார் இறந்து போனாலும் கூட நம்ம ஒரு பயம், அச்சம் ஏற்படுகிறது. நம்முடைய மனைவி இறந்து போனாலும் கூட ஒரு பயம் ஏற்படுகிறது.
நம்முடைய சொந்த பந்தங்கள் இறந்து போனாலும் கூட ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த பயம் எதை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அது மாற்றத்தை இருக்கிறதா? நம்முடைய தொழுகை சரியான முறையில் இருக்கிறதா? குடுக்கல் வாங்கல சரியான முறை இருக்கிறதா? ஒருவர் எடுத்து பேசுகின்ற நேரத்தில் சொற்களை சரியான முறை உபயோகிக்கிறோமா என்று நாம் சற்று கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை நினைப்பார், தன்னுடைய மரணம் நெருங்கிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தையே தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த காரணத்தால் எத்தனையோ விஷயத்தை அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய சொந்த பந்தங்கள் மறந்துவிட்டால் அப்போது நாமும் மரணிக்க இருக்கிறோம் என்று நமக்கு உள்ளம் சொல்கிறது, நினைவுபடுத்துகிறது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய மாற்றங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? நாமும் ஒரு நாள் மௌத்தா போறோம்னா நம்முடைய சொற்களை, தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது, யாருக்குமே அநீதி இழுத்தக்கூடாது, யாருக்குமே கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, யாருடைய உள்ளம் கஷ்டப்படுத்த மாதிரி நாம் நடக்கக்கூடாது என்ற நிலைமையில நாம் வர வேண்டும். அதே மாதிரி யாரிடத்துல குடுக்கல் வாங்குறோமோ மோசடி செய்யக்கூடாது, நம்பிக்கையில சரியான முறையில் இருக்க வேண்டும். இது போன்ற எல்லா விஷயங்களும் நாம் பார்க்க வேண்டும். வணக்க வழிபாடுகள்ல தொழுகைகளை சரியான முறையில் பேணிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி எல்லா நேரங்களிலும் இபாதத்தான காரியத்தை, தான தர்மங்கள், நன்மையான காரியத்தை அதிகமாக தூண்டுதலாக நாம் செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் நம்மிடத்துல என்ன, ஒவ்வொரு மரணம் நிகழக்கூடிய நேரத்துல ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அந்த அச்சம் தொடர்ச்சியாக நிரந்தரமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை பார்க்க முடியும். நாம என்ன பார்க்கிறோம்? ஒரு நாள் 2 நாள் பார்த்த பிறகு நிரந்தரமான உலகம் இதுதான் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைக்கிறோமா இல்லையா? நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய வீட்டை கட்டுறாங்க. கட்டக்கூடியவருக்கு நிறைய தெரியும் இது நிரந்தரமாக கிடையாது, நம்ம மௌத்தாதான் போறோம், இது காலாகாலத்தும் இந்த வீட்டிலே நாம் வசிக்க மாட்டோம் என்ற உறுதியோடு அவருடைய உள்ளம் இருக்கிறது. ஆனால் கட்டக்கூடிய மாளிகை எப்படி? யாருமே கட்டாத அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான முறையில் கட்டணும், எல்லாருடைய பார்வையில கண்பட மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாம் மற்ற விஷயங்கள்ல கவனித்து செயல்படுகிறோமே தவிர நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் மரணிக்க போறோமே, ஒரு சின்னதாக கட்டிவிட்டு நம் காலத்தை இதுல கடந்து போகலாம் என்று நினைக்கிறோமா? இல்ல. தொழில செய்யப்படுறதுல அந்த தொழிலும் கூட அந்த தொழில இறைவனுடைய அந்த இறைவன் சொன்ன அடிப்படையில் வியாபாரம் செய்கிறார்களா? ஹலால் ஹராமை பார்த்து செய்கிறார்களா? நாம் இருந்த இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க மாட்டோம் என்ற அடிப்படை இருக்கிறார்களா? ஆனால் நிரந்தரமாவே இந்த உலகத்துல நாம் இருப்பதை போன்று தன்னுடைய வாழ்க்கையில அமைச்சுக்கிறாங்க. வாகனங்களை வாங்கக்கூடியதெல்லாம் பாருங்கள், 2க்கு 3 பட்ட வாகனங்கள், கார்களாக பைக்குகளாக எடுத்து அவர்கள் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தால் நிரந்தரமாகவே இருப்பதை போன்று ஆசைகள் நிறைய இருக்கிறது. பெண்களாக இருந்தால் ஆபரணங்களை அணிய வேண்டும், விதவிதமான ஆபரணங்கள் அணிய வேண்டும். மற்றவர்கள் புதுசாக வரக்கூடிய நேரத்தில் அதை நான் முதல்ல வாங்கி நாம் அணுக வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர்கள் போகக்கூடிய பார்க்க முடிகிறது. ஆடைகள் எதை அழகா இருக்கிறதோ, எதை புதுசா இருக்கிறதோ அந்த ஆடையில நாம் வாங்கி உடுத்த வேண்டும் என்ற அந்த பேர் ஆசையோடு பயணத்தை செய்யக்கூடிய பெண்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயங்களிலும் உன்னிப்பாக கவனித்து ஆழமா போயிட்டு இதுதான் நமக்கு தேவை என்ற உணர்ச்சியோடு போகக்கூடிய நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசை நிரந்தரமானதா? எல்லாத்தையும் ஒரு நாளை முறிக்கக்கூடியதா இருக்கிறதா இல்லையா? அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அக்ஸிரு ஸிக்ரா ஹாதிமில் லஸாத். உங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் முறிக்கக்கூடிய அந்த மரணத்தை தோன்றிய வாழ்க்கையில நினைத்து பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அதிகமா நினைத்து பாருங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மரணத்தை அதிகமாக நினைத்து பார்த்தாலேயே எல்லா விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சரியான முறையில் அனுபவிப்பான். இறைவனை பயப்படுவான், உலகத்துல சிறந்த மனிதனாக வாழ்ந்து போவான், இபாதத்துல சரியான முறையில் இருப்பான். எல்லாவற்றையும் சரியான முறையில் அமைப்பதற்கு ஒரு கருவியாக இருப்பது தன்னுடைய மரணத்தை தவிர வேறு எதுவுமே பார்க்க முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய மரணத்தையே தான் சிந்தித்து பார்த்தாலேயே நாளைக்கு போயிடுவோமோ, இன்றைக்கு போயிடுவோமோ, சாயந்தரமா நாம் உறுதியோடு இருக்க முடியுமா என்றெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்தாலேயே எல்லாத்தையும் அவன் சரியான முறையில் அனுபவிக்க முடியும். நம்ம பார்க்க இந்த உலகம் நிரந்தரமான போராட, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம்,
ரொம்ப விரும்பும் மாதிரி நம்முடைய மனசு ஊசலாடம் செய்யற மாதிரி வாழ்க்கை வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுக்கக்கூடியது எந்த இடமா இருக்கிறது? தன்னுடைய மரணம் ஒன்று இருக்கிறது என்று நினைத்து பார்த்தாலே எல்லாவற்றையும் அவன் அனுசரித்து சரியான முறை கொண்டு போவான். எதெல்லாம் நாம் இழந்து இருக்கிறோமோ, எதெல்லாம் சரியான முறையில் இல்லாமல் இருக்கிறோமோ, எதை மார்க்கம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறோம், அது போன்ற வாழ்க்கையில தன்னுடைய வழியில அந்த அவன் மனிதன் பயணிப்பான். அதுதான் ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதனை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மரணத்தையே நினைத்து பாருங்கள். ஆதிமில் லவ்வாத்ன்றாங்க, இன்பத்தை எல்லாம் முறிக்கக்கூடியது. வேண்டாம், நீ கட்டிய மாளிகை உனக்கு வருதா? நீ உடுத்த உடை, காசு அதிகமா கொடுத்த உடை உனக்கு வருதா? இல்லையே. நீ பயன்படுத்திய வாகனம் ஆசையா வாங்கி இருக்கலாம், அது உனக்கு வருமா? இல்ல. நீ எந்த ஆசைப்பட்டு இந்த உலகத்துல நீங்கள் பயணித்தோமோ எல்லாத்தையும் முறிக்கக்கூடிய ஒரு நாளாக நினைத்து பார்த்தாலேயே மனிதன் எல்லா விஷயத்தையும் அவன் கவனிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நம்ம இந்த உலகத்துல எது வேணாலும் காசு கொடுத்து வாங்குறோம், மௌத்தை தடுத்த முடியுமா? தன்னுடைய மரணம் வர வேண்டாம் என்பதற்கான ஏதாவது வழிமுறையில சேர்ந்த பணத்தை வைத்து செய்ய முடியுமா? இல்ல. அந்த மரணம் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தகப்பனாரையோ தன்னுடைய தாயையோ உறவினர்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டாலும் கூட மரணம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து பார்க்கிறோம். ஆனால் மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்போ எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும். மரணம் இருக்கிறது என்று நம்பணும் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். ஒழுக்க ரீதியாக, பேச்சு ரீதியாக, நடவடிக்கை ரீதியாக எல்லாவற்றையும் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் கூட மரணித்து தான் ஆகணும். உசுரோட நான் இருப்பேன் என்று சொல்லவே முடியாது. எந்த படைப்பு இறைவன் உயிரோட வச்சு இருக்கிறான்? அவன் படைச்ச படைப்புல சிறந்த படைப்புகளா இருக்கிற மனிதன் எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறான், எவ்வளவு அந்தஸ்துல இருக்கிறான். அந்த அந்தஸ்தும் அதிகாரமும் அவனை அந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற முடிஞ்சுச்சா? கோடி கணக்கில் வைத்து இருந்தான், லட்சாதிபதியா இருந்தான், ஒரு பதவியில உயர்ந்த பதவியில இருந்தான். அந்த பதவியும் கூட காசு பணம் கூட அவனால் அந்த மௌத்திலிருந்து தப்பிக்க முடிஞ்சுச்சா? கண்ணு முன்னாடி பாக்குறான், ஏழ்மையான அவன் கூட மறைச்சு போறான். வசதி படைத்தவன், அதிகாரம் படைத்தவனாக இருக்கக்கூடிய மௌத்து, அந்த மரணம் வந்தே தீர்கிறது என்றால் யாருமே தப்பிக்க முடியாது என்றால் அந்த மௌத்துக்காக நாம் என்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம்? நம்முடைய எதிரில் வரக்கூடிய நேரத்துல ஒரு அச்சம். ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்யக்கூடிய கடமையை சொல்லக்கூடிய நேரத்துல ஜனாசாவை பின்தொடரணும். எந்த பேர்களை வைத்து கூப்பிட்டோமோ இறந்து போனால் மௌத்து பேரையே அவ்வளவுதான் மாத்தியாச்சு. அப்துல் காதரா இருக்கலாம், அப்துல்லாவா இருக்கலாம், எந்த இருந்தாலும் கூட பேர் கடைசியா வரக்கூடிய உனக்கு மௌத்து தான். அந்த மௌத்து எப்ப எடுக்கிற? தகப்பனாரா இருக்கலாம், அந்த பையன் கேட்கறத உன் தகப்பனார் எப்போ எடுக்கிறான்னு சொல்ல கேட்க மாட்டாங்க. மௌத்து எப்ப எடுக்கிற? இப்படி நம்ம பார்க்க முடிகிறது என்றால் அந்த மௌத்தை வைத்து நாம் என்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம்? வாழ்க்கையிலே நிறைய தீமை செய்து வருகிறோம். அந்த தீமை விட்டு விலகுவதற்காக முயற்சி எடுத்துக்கிறோமா? பொய் சொல்லி இருக்கிறோம், அந்த பொய் பேசாமல் இருப்பதற்காக ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமா? தான தர்மங்கள் நம்மளால் முடிந்த அளவு செய்யாமல் இருக்கிறோம், இனிமேல் செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோமா? தொழுகை இல்லை, பேணுதலாக இல்லை, அந்த தொழுகையில சரியான முறையில் இருந்துக்கலாம், முடிவெடுத்துக்கலாம் என்று இருக்கிறோமா? இதை நாம் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்து விதால தன்னுடைய மரணம் நெருங்குகிறது என்று அவர்கள் உணர்றாங்க, ரசூலா உணர்றாங்க. இதாவது ரசூலாவுடைய அந்த நபித்துவம் முடிந்து விட்டது, இனிமேல் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வழி நடத்துவான். எல்லாவற்றையும் அல்லாஹ் சில இறை வசனத்தை வைத்துக் கொண்டு சஹாபாக்களும் முடிவெடுத்தாங்க. ரசூலா மூத்தா போறாங்க, மரணம் நெருங்கிவிட்டது என்ற அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்தை எதையெல்லாம் பார்த்தார்கள்? நம்ம என்ன பார்ப்போம்? பிள்ளைக்கு இவ்வளவு சேர்த்து வச்சாச்சு, நன்மை என்ன சேர்த்து வச்சு? நல்ல படிப்பு சொல்லி கொடுத்தாச்சு, அந்த படிப்புக்காகத்தான் நீ சொல்லி கொடுத்த. மௌத்து வருது, அந்த மௌத்துக்காக நீ என்ன செய்ய வேண்டும், என்ன நிலைமையில் இருக்க வேண்டும், என்ன தயார் செய்யணும், நீ சொல்லி கொடுத்தியா? உன் மனைவிக்கு சொல்லி கொடுத்தியா? உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தியா? குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் மஸ்கூலுன் அன் ரஅயத்தி. ஒவ்வொரு ஆளும் பொறுப்புதாரி என்று சொன்னால் அந்த பொறுப்புல கணவனாக இருக்கக்கூடிய மனைவிக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? பிள்ளைகளா இருக்கக்கூடிய பெற்றோர்களா திகழக்கூடிய பிள்ளைக்கு நீங்கள் என்ன பாடம் சொல்லி கொடுத்தீங்க? மௌத்து வரம்பா எந்த நிலைமையில வரும், தொழுகையை விட்டு விடாதுன்னு சொல்லி கொடுத்தோமா?
நல்லபடி நல்லபடி நல்ல மார்க் எடு, இப்படிதான் போதிக்கிறோமே தவிர எல்லா பிள்ளை விட என் பிள்ளை சிறந்த முறையில் விளங்க வேண்டும் என்பதற்காக ஊக்குவிக்கிறோமே. மரணம் நிகழ்ந்துருவோம், மரணத்தை நீ பெற்றுவாய், அதற்காக நீ கவனமா இரு என்று சொல்லியிருப்போமா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, இந்த மார்க்கம் பரிபூர்ணம் செய்து விட்டது என்பதற்காக இறைவசனம் அருளப்பட்ட இறைவசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணம் செய்து விட்டான் என்று அல்லாஹ் இறக்கிய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மார்க்கம் பரிபூர்ணம் செய்து விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ்க்கு இனிமேல் வேலை இல்லை, அவர் சொன்னது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு, இந்த உலகத்தை விட்டு போக போறாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சஹாபாக்களும் இதை புரிந்து கொள்கிறார்கள். உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, மௌத்துக்கு முன்னாடி என்னென்ன செய்ய வேண்டியதா இருக்கு, மக்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன சொல்ல வேண்டியதா இருக்கோ அது அத்தனையுமே சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில் சொல்றாங்க, அடுத்த வருடம் இங்க நான் வர வேணாம் என்பதற்கு நான் உறுதியோடு சொல்ல முடியாது. நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை, இந்த வணக்கத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவு ஏன் சொல்றாங்க? அடுத்த வருடம் நான் வரமாட்டேன் என்ற அந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில மாற்றத்தை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, சரியான முறையை கற்றுக்கொள்ளுங்க, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை சரியான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்ல முடிச்ச பிறகு என்ன, சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அடுத்த வருஷத்துக்கு திரும்பி எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, இப்பவே கத்துக்கின்றாங்க, அடுத்த வருஷம் வருவாங்க உறுதி சொல்ல முடியாது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பணி முடிஞ்சாச்சு, மௌத்தை நெருங்கி விட்டார்கள் என்ற அந்த செய்தியை உணர்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு சில முக்கியமான விஷயங்களை கையெடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜில் சில விஷயங்கள் நிறைய செய்திகளை சொல்றாங்க. மனைவியை நீ அமானதமா பெற்றிருக்கிறீங்க, அந்த அமானத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பா, நீ சரியான முறை வழி நடத்தணும், நீ ரொம்ப ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது என்றெல்லாம் உபதேசம், மனிதருக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் செய்யறாங்க. உங்களுடைய சொற்களை அழகான முறையில் பயன்படுத்தணும், அநீதி இழுத்தக்கூடாது, பாதிப்புக்கு உள்ளாக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அனைத்து விஷயம் சொல்ல வேண்டியது அனைத்துமே சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருந்து மதீனாவுக்கு வராங்க, முடிச்சிட்டு வராங்க. வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் நாம் ஈடுபட்டிருக்கிறோமோ, நபியா இருக்கக்கூடிய நேரத்துல எதை நம்ம ஒரு குறைவாக நம்ம பார்க்கிறோமோ அது சரி செஞ்சிருவோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. கைபர் என்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் கைபர் போர் செஞ்சாங்க. அப்ப யுத்தத்துல வெற்றி கண்ட பிறகு ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லிம்களா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்ட போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்தமாக கொண்டு போய் அடக்கம் செஞ்சு வந்துட்டாங்க. ஜனாஸா தொழ வைக்கல, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஒரு குறைவாக பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்தது, எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. இந்த கைபர்ல நம்ம குறை வச்சது மாதிரி இருக்கிறது, சஹாபாக்களை சொல்லிட்டு கைபருக்கு எடுத்து போய் அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவும் பிரார்த்தனை தொழுகையை வச்சுட்டு வராங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இதை தன்னுடைய மரணத்துடைய நெருங்கிய அந்த காரணத்திற்காக, மரணம் நெருங்கி இருக்கிறது என்ற ஒரு உணர்வு வந்த காரணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று ஒன்றாக செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து என்ன பாக்குறாங்கன்னா, உஹது யுத்தத்தை இருக்கக்கூடிய ஆளு சிலர்களை ஜனாஸா தொலை வைக்காத ஆளுக்கு அவங்களுக்கு முடிச்சு வைக்கிறாங்க. ஊர்ல மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, சில நேரங்களில் யுத்தத்துக்கு போனாங்க, சில நேரங்களில் வெளியில போயிருக்கிறாங்க. அப்படி போகக்கூடிய இடத்துல உள்ளூர்ல இருந்த ஆளுங்க சிலர் மூத்தா போயிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பணிபுரிந்த ஒரு ஆளு இறந்து போயிட்டாங்க, அவங்களும் அடக்கம் செஞ்சுட்டாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அவரு எங்கேப்பான்னு கேட்கறாங்க. இல்ல மூத்தா போயிட்டாங்க, ஏன் எனக்கு செய்தி சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் மூத்தா போயிட்டாங்க அடக்கம் செஞ்சுட்டோம்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துக்கு போறாங்க, ஜனாசா தொழுறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குறையாக பார்க்க ஒன்னொன்று பக்கி என்ற கபரஸ்தான் பொது மையவாடி போறாங்க.
யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நம்முடைய பிரார்த்தனை கிடைக்கலையோ அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய நம்ம செஞ்சிடுவோம், பிரார்த்தனை செஞ்சிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அது பிறகு முஹர்ரம், அது பிறகு சஃபர், ரபியுல் அவல் ரசூலா மூத்தா போறாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட இந்த 2 மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பார்த்தால் நிறைய பணிகளை குறை வைத்தது எல்லாமே சரி செய்யறாங்க. இதுல என்ன நமக்கு பாடம் பெறணும்? நமக்கு மரணம் எப்ப வேணாலும் வரலாம். அப்ப நாம் யாருக்குன்னா அநீதி செஞ்சிடணும்னா நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். அநீதி செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏதேனும் நம்ம தவறு இருந்தாலும் கூட தவறு என்று உணரக்கூடிய நேரத்துல அந்த தவறை அவர்கிட்ட நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மௌத்தா போக எப்படா மௌத்தா போலாம். அந்த ஒரு மனிதன் மன்னிக்கவில்லைன்னா கடைசி வரை இவன் மன்னிக்காத வரை நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. இவ்வளவு நமக்கு ஒரு இதா இருந்தால் அதற்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். பிள்ளையுடைய விஷயத்தை கவனிக்கலாம், மறுமைக்காக தன்னுடைய மனைவியுடைய விஷயத்தை கவனிக்கலாம் என்றெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌத்தை நினைவுபடுத்தக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? இந்த உலகத்துல மனிதன் அது ஒருத்தர் தன் மீது ஒரு சக்தி பெற்று இருக்கக்கூடியவன் இல்லை என்ற அளவுக்கு அப்படிதான் போறான். ஒருவரை ஒரு பயந்து ஒரு ஆளுக்கு பயப்படுறோம்னா அவர் கீழே இருக்கக்கூடிய நேரத்துல பயந்து நடப்போம். அவர் இல்லாத இடத்துல பயப்படாம இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வை நினைத்து பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனால் இம்மனிதனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத வாழ்றான், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத முறையில் தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறான். அது அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்ஸபு அல்ல யக்திர் அலைஹி அஹத், உன் மீது ஒருவன் சக்தி பெறக்கூடியவன் இல்லை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாயா? இப்படி அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் வாழ்க்கை வாழ்ற? இதுதான் உன்னுடைய வாழ்க்கையா? இதான் மறுமையில வெற்றிக்கு நீ தேர்ந்தெடுக்கக்கூடியதா? இந்த வாழ்க்கை வெற்றி தேர்ந்தெடுக்காது. நீ சக்தி உள்ளவன் ஒரு இருக்கிறான் என்று நீ உணர்ந்துக்க. அவன் தண்டிப்பான், அவன் நரகத்துக்கு தள்ளுவான், அவன் கடுமையான பிடிப்பான் என்பதை உணர்ந்து கொள் என்று அல்லாஹ் நமக்கு பாடத்தை புகட்டான். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக அவன் எல்லா விஷயத்தையும் துறந்து போறான், வெளிநாட்டுக்கு போறான், எல்லா நேரத்தையும் செலவு செஞ்சுட்டு போறான், இப்படி பொருளாதாரத்தையே நாடி போறானே. அவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, இவனுடைய பொருளாதார காப்பாற்ற விடும் என்று எண்ணுகிறானா? அல்லாஹ் கேட்கிறான். இப்ப எல்லா பொருளாதாரத்தையும் தேடிதானே போறான். அல்லாஹ்வை மறந்து தொழுகிறான், அல்லாஹ்வை மறந்து எல்லா வணக்க வழிபாடுகளை ஒரு அலட்சியம் காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்ற நேரத்துல நினைத்து பாருங்களேன், அல்லாஹ் சொல்றான், ஒருவர் இறந்து போகக்கூடிய நம்ம என்ன பாக்குறோம்? அவர் சக்கராத்துல இருக்கிறாரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல போயிடுவாரு, அந்த நிலைமை தான் இருக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஒருவர் மருத்துவமனையில இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர் சொல்றாரு, யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய சொல்லிடுங்க, அவரு ரொம்ப குறுகிய நேரத்தை மௌத்தா போயிடுவாரு, இறந்துடுவாருன்னா சொன்ன உடனே அப்படி நம்ம மௌத்தா போயிடுவாருப்பா அப்படின்னு நம்ம செய்தி சொல்றோம். அதுவும் என்ன பாடம்? அந்த மௌத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எப்படி மௌத்தை எடுப்பாங்க என்று சிந்திச்சு பார்த்திருப்போமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய பகை பைசா தவஃபத்துல் மலாயிகத்து யதுரிபுஹும் உஜூரஹும், அவருடைய முகங்களிலும் அவருடைய முதுப்புறங்களிலும் அடித்து கைப்பற்றுவார்களே, அதை நினைச்சு பார்த்தியா? அல்லாஹ் கேட்கிறான். மௌத்தா போறாங்க, கண்ணெல்லாம் மிதங்கி இருக்கிறா, ரொம்ப அவதிப்படுறாரே, கஷ்டப்படுறாரு, ரொம்ப பாக்குறோம். அந்த கஷ்டத்தை அல்லாஹ் சொல்லி காக்குறான். இவருடைய நிலைமை அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை எல்லா விஷயத்தையும் அலட்சியம் செய்த மனிதன், வாழ்ந்த மனிதனை மோகத்திலும் முதுகுகளிலும் அடித்து கை உயிரை கைப்பற்றுவார்களே, அதை நினைச்சு பார்த்தியா? அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நமக்கு அந்த மாதிரி நிகழ்வு ஏற்பட்டுருமா? நம்முடைய ரூ எப்படிதான் போவோமா? கண்ணத்தை அடித்துதான் ஒரு ரூவை கைப்பற்றுவார்களா? முதுபுறத்தை அடிச்சுதான் உயிரை கைப்பற்றுவார்களா? இந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடாது என்றால் இந்த உலக வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அனுபவிக்கணும், பாடத்தை பெறணும். மற்றவருடைய மௌத்தை வைத்துக் கொண்டு நமக்கும் இந்த நிலைமை ஏற்படும். எப்போது வேணாலும் வரலாம், இனிக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். ஏதோ ஒரு நாள் நாம் மௌத்தாதான் போறோம் என்ற உறுதியோடு இருக்கணும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டினான். எந்த அளவு சொல்றான்? குல் இன்னல் மௌத்தல்லஸீன தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகிக்கும், எதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை சந்தித்தே தீரும், தப்பிக்க முடியாது. இந்த மௌத்துக்கு பல கிலோமீட்டர் போற நோய் வந்துச்சு, மரணத்தை நெருங்க மாதிரி இருக்கிறது, அதனால ஊரை விட்டு போனா மௌத்து வராதா?
உயரமான ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க, அங்க போனாலும் மூத்து வராதா? வெளிநாட்டுக்கு போறாங்க, அதனால மூத்து வராதா? மவுத்து எங்க வேணாலும் வரும் என்று அல்லாஹ் சொல்றான். நீ கவனிச்சு வச்சுக்க. வீட்டுலதான் நீ மௌத்தா போக நினைக்காத. விபத்து ஏற்பட்டு மௌத்தா போவ, திடீர்னு மேல விழுந்து கீழே விழுந்து மௌத்தா போவ, எல்லா நிலைமையில் வரும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகைக்கும். எதை கொண்டு நீ விரண்டு ஓடுகிறாயோ அது உன்னை சந்தித்தே தீரும் என்றா சொல்றான். பின்தொடரும் சொல்லல, எதிரில் வந்து சந்திக்கும் அல்லாஹ் சொல்றான் என்றால் அதை நாம் கவனிக்க வேண்டும். அதே மாதிரி என்ன பார்க்கிறோம்? பெரிய பெரிய கோட்டடம், பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி வாழ்றானே. நம் வாழ்க்கை அப்படி இல்லையே நம்ம நினைக்கிறோம். அப்படி வாழ்ந்தாலும் கூட மரணத்தை சுவைச்சுதான் ஆகணும். ஒரு குடிசையில இருந்தாலும் சரி, தெருவில் படுத்து கொண்டு இருந்தாலும் சரி, ஏதேனும் நிலைமை இருந்தாலும் கூட அவனை மரணம் வந்தே தரும் என்று அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தை அல்லாஹ் சொல்றா. எந்த அளவு சொல்றா? ஐநமா தக்குனு யுத்ரிகுல் மவுத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பெரிய கோட்டைகளாக அமைத்து தன்னுடைய வாழ்க்கையில நான் சிறந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அந்த மரணம் வந்தே தீரும். யாருமே உள்ள வர முடியாது, யாருமே நெருங்க முடியாது என்ற கோட்டையை அமைத்திருந்தாலும் கூட அங்கே உன்னுடைய மரணம் நிகழ்ந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்றான் என்றால் இதே நம்ம பாடத்தை பெறணும். எப்போது வேணாலும் நமக்கு மரணம் வரும். அந்த மரணத்திற்காக நாம் முன்னுரிமையில நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும். தொழுகை இல்லாத வீடுகளை தொழுகை வீடுகளாக ஆக்கணும். ஃபஜர் தொழுகாதவர்களை ஃபஜரை அந்த இடத்துல நாம் உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்க? ரசூலுல்லாஹ் அவங்க தொழ முடிஞ்ச பிறகு சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு விறகு கட்டை கொண்டு வான்னு சொல்லி அதுல விறகையை கொளுத்து விட்டு, யாரெல்லாம் ஃபஜர் தொழுகைக்கு வராதவருடைய வீடுகளை நான் கொளுத்து விடலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் பெண்களை பார்த்துதான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆள்களை பார்த்தான் செய்யவில்லை என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சொல்றப்பட நம்ம மார்க்கத்துல நாம் உறங்கிட்டு இருக்கிறோம் என்றால் மவுத்து தூங்கக்கூடிய மவுத்து கொடுத்துட்டா எப்படி வேணாலும் வரும் என்ற நிலைமை இருந்தால் நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு அழகான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வாழ்க்கையில தம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. இதா அம்சைத வலா தந்திரு சபா. எப்பா மாலையில நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த மாலையில நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் நாளை காலை பொழுதை நீங்கள் அடைந்துவிடுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மரணத்தை சஹாபாக்களுக்கு ஒவ்வொருடைய மரணம் எப்படி வரும் என்பதற்காக சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் மாலையில இருக்கிறீங்க, காலை பொழுதை நீங்கள் அடைந்து விடலாம் என்று எதிர்பார்க்காதுங்க, மௌத் வந்துடும். அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது, நீங்கள் கவனமாயிருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வைதா அஸ்பஹத ஃபலா தத்ஸுல் மஸா. ஒரு பொழுது நீங்கள் காலை அடைந்து விட்டீர்கள், காலையில நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் மாலை எதிர்பார்த்திராதீர்கள். அந்த அளவுக்கு விரைந்து நன்மைகளை செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என்றால் நீங்கள் கவனமாக இருப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிஹ்ஹத்து லில் மரீதிக. ஆரோக்கியமான முறையில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. நோயாய் வந்தால் செய்ய முடியுமா? ஒரு சாதாரண தலைவலி வந்தால் நம்மளால் அந்த தொழுகைக்கு போக முடியாம போகிறது. நாம் படுக்கையில இருந்தால் நம்ம செய்ய முடியுமா? ஆரோக்கியத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ கவனமா நடந்துக்க, நன்மையான காரியத்தை நீ செஞ்சுக்க என்று சொல்லப்படுகிறது. என்றால் நம்முடைய மரணத்துக்கு முன்னால் நாம் எப்போது வரும் என்று நாம் நம்மை அறிய முடியாது, யாரும் முடிவெடுக்க முடியாது. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய மனைவிமாரையும் தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்திலும் இந்த மௌத்துக்கு முன்னால் பாடத்தை கற்பித்து கொடுங்கள். இந்த மரணத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அல்ல வரக்கூடிய அவதிகள் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நமக்கு சொல்லித்தந்த மார்க்கத்துல சரியான முறையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய இந்த தருணத்தில் நிரந்தரமான உலகம் இல்லை, நமக்கான மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்ற காரணத்திற்காக நம்முடைய மரணம் எப்போது வேணாலும் வரலாம்,
அதற்கு முன்னாடி பெற வேண்டிய படிப்பினைகளை சரியான முறையை நாம் பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனுடைய வசனத்தையும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நாம் பார்த்துகிறோம். பொதுவாகவே எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய முன்னிலையில நிறுத்தப்படுவோம், அதில் யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான நிலைமையில் இறைவன் நமக்கு சொல்லி தந்த இறை வசனத்துக்கு ஏற்ப நாம் கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதெல்லாம் எந்த நிகழ்வுகள்லாம் ஏற்படுமோ அந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு விடக்கூடாது என்றால் அந்த வசனத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். மரணத்தை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய கட்டிடங்கள், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய வசிக்கக்கூடிய இடம் அனைத்துமே நாம் பார்த்து நிரந்தரமற்றது, நாம் இதை அனைத்தையும் நாம் விட்டு செல்ல இருக்கிறோம். அது மாதிரியான நிலைமையில நமக்கு வர வேண்டியது நற்காரியங்கள் தான். நம்முடைய சரியான முறையில வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய அத்தனையும் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான், யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாஹ்வை நம்பாம அல்லாஹ்வை நம்பி வேண்டுங்கன்னு சரியான முறையில அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அல்லாஹ்வை நம்புவாங்க, சரியான முறையில் நம்ப மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரியான வாழ்க்கை இருக்கக்கூடாது. முழுமையா அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்புறோம் என்றால் அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன், நம்மை பழித்திருக்கக்கூடியவன், அவன் தீர்ப்பளிக்கக்கூடியவன் என்று நாம் நம்ப வேண்டும். அந்த இடத்தை அல்லாஹ் சொல்றான், ஒரு வசனத்தை அல்லாஹ் நினைப்படுத்துகிறான். யாரெல்லாம் இந்த உலகத்துல முஸ்லிம்களாக வாழ்ந்து மறுத்தவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கட்டுப்படாதவனுக்கு சொல்லுகின்ற நேரத்தை அல்லாஹ் சொல்றான், எந்த அளவு இன்னல்லதீன கதபு பி ஆயாத்தினா, யாரெல்லாம் நம்முடைய வசனங்களை பொய் என்று கருதினார்களோ வஸ்தக்பரு அன்ஹா, அதை பெருமெடுத்துக் கொண்டார்களோ லா துஃப்தியுல் அப்வாபு ஸமா, வானத்துடைய கதவுகள் அவருக்கு திறக்கப்படாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்முடைய உயிரை கைப்பற்று அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த இடத்துல இவர்களுடைய வாசல்கள், அந்த கதவுகள், வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நம்பிய விதத்துல நம்பலையே, இந்த உலகத்தை சரியான முறையில் அவன் வாழ்க்கை அமைக்கவில்லையே, அதற்கு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கதபு பி ஆயாத்தினா, வாழக்கூடிய இறை வேதத்தை இவன் பொய்யா கருதுனா இவனுடைய வாழ்க்கையில இவன் பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்தான். அப்பேற்பட்ட மனிதனுடைய லா துஃப்தியுல் அப்வாபு ஸமா, வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது, யுதுகிலுல் ஜன்னாத், இவர் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எதை நமக்கு சொர்க்கத்தை தடையா இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் கவனிக்க வேண்டும். இதை நாம் எதை தடையா இருக்கிறது, நாம் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வை அஞ்சி வாழணும். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் நிறைவேற்றும். தீமையான காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பதற்கான வழிவகுக்க வேண்டும். இது நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றக்கூடிய அண்டை வீட்டவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் இந்த விஷயத்துல நாம் ஒன்று கூடி நம்முடைய மரணம் நெருங்க இருக்கிறது, எப்போதானாலும் வரலாம் என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த கவனம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியத்தை நாம் சேகரிக்க முடியும். அது அல்லாஹ் சொல்றான், கலக்கல் மௌத்த அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, நாம் வழங்கக்கூடிய இந்த ரெண்டையும் பார்த்தால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அமல்கள் சேகரிக்க முடியும் அல்லாஹ் சொல்றான். இந்த உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். நற்காரியங்களில் அதிகமாக நாம் போட்டி போட வேண்டும். வல்ல இறைவன் அத்தகைய செயல்பாடுகளாக அமைப்பதற்காக அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.